ஓம் நம சிவாய நம. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தவத்திரு மாணிக்கவாசக சுவாமிகள் அருளி செய்த சிவபுராணத்தை பற்றி சிந்திக்கும் தொடர் முயற்சியில் இன்று நாம் சிந்திக்கப் போகும் அடிகள் பேராது நின்று பெருங்கருணை பேராரே ஆரா அமுதே அளவிலா பெம்மானே என்ற அடிகளாகும். பேராது நின்ற, பெயராது என்று சொல்வதையே இங்கு பேராது என்று இருக்கிறது. வேறிடம் போகாமல் நிற்பது, அதுவே பெயராது நிற்பதாகும். மாணிக்கவாசக சுவாமிகளுக்கு இறைவன் கருணையால் கிடைத்த சிவஞானத்தின் தன்மை, அதனால் அவர் அனுபவிக்கும் இனிமையான உணர்வுகள், இவை எப்போதும் நீங்காமல் அவரை விட்டு போகாமல் பேராது நிற்கும் என்று சுவாமிகள் உணரத் தொடங்குகிறார். சுவாமிகள் இப்போது இருக்கும் ஆனந்த நிலையை கண்டு அவரை சுற்றியிருக்கும் மற்ற அடியார்களும் அவர் செல்லுமிடமெல்லாம் உள்ள யோக சாதனையாளர்களும் இறைவனை நோக்கி தம் ஆர்வத்தையும் பக்தியையும் தேடலையும் தீவிரப்படுத்துவார்கள். அதனால் இறைவனே சுவாமிகளுக்கு ஞானமளித்து அந்த ஞானம் அவரை விட்டு போகாமலும் பார்த்து கொள்கிறார். வேடர்கள் அழகான பெண்மானை பார்வை மானாக வைப்பார்கள். அதை நோக்கி வரும் ஆண்மானை மற்ற ஆண்மானை பிடிப்பார்கள். அதுபோல சுவாமிகளுக்கு சிவஞானத்தை அளித்து அவரை நமக்கு காட்டி நம் போன்ற கீழ்நிலையில் இருக்கும் மனிதர்களையும் தன்னை நோக்கி வரவைக்கிறார் இறைவன். இதையே பேராது நின்று பெருங்கருணை என்று சொல்கிறார் சுவாமிகள். பெருங்கருணை, இந்த திருவருளாகிய சிவஞான அமிர்தத்தை படிப்படியாக நீண்ட நாட்களாக இழுத்தடித்து தராமல் திடுமென ஒரே நேரத்தில் தருகிறார் இறைவன். இறைவன் கல்லால மரத்தின் கீழ் அமர்ந்து தட்சணாமூர்த்தி வடிவத்தில் ஞானிகளுக்கு மௌனமாக சின்முத்திரை காண்பித்து சிவஞானம் அருளினார். அந்த பாவனையை கண்டதுமே திருவருளால் அவர்களுக்கு, அந்த முனிவர்களுக்கு எல்லாம் புரிந்துவிட்டது. அதுபோல திருப்பெருந்துறையில் சுவாமிகளின் தலையில் இறைவன் தன் திருவடியை வைத்து அந்த திருவடியை வைத்தார். அந்த திருவடியை வைத்ததுமே சுவாமிகளுக்கு எல்லா ஞானமும் விளங்கிவிட்டது. இதனாலேயே பெருங்கருணை, இந்த கருணையை, இந்த சம்பவத்தை குறிப்பதற்காகவே இதை பெருங்கருணை என்கிறார் சுவாமிகள். பேராரே, மலையில் பெய்த மழை கடலை நோக்கி ஓடி வருவது போல இறைவன் திருவருள் தன்னை நோக்கி வந்ததால் இதை பேராரே, இந்த பெருங்கருணையை பேராரே என்கிறார் சுவாமிகள். இதை யோக ரீதியில் பார்க்கலாம். ஒரே பாதையில் ஒரே வழியில் நடந்து நடந்து சென்று கொண்டே இருந்தால் அங்கு சுவடுகள் பதிந்துவிடும். பதிந்து பாதை உருவாகும். வேலைகள் செய்ய செய்ய கைகளில் காய்ப்பு வந்து தழும்புகள் உருவாகும். அதுபோல அனுபவங்களால் நம் உடலிலும் சிந்தனையிலும் புத்தியிலும் சில பதிவுகள் உண்டாகும். அதுவே நம் இயல்புகளாக பின்னீடு மாறிவிடும். இப்படி நம் உடலில் உள்ள நாடிகளிலும் பழக்கத்தின் வசத்தால் சில பதிவுகள் பதியும். நம் உடலில் உள்ள நாடி நரம்புகளிலும் ஆதாரங்களிலும் இந்த பதிவுகள் பதிந்துவிடும். பல்லாண்டுகளாக யோகம் செய்த பதிவுகளால் ஒரு பெரிய ஆறு ஓடுவது போல உடம்பு நடுவே சுழுமுனை நாடி உணர்வுடன் ஓடத் தொடங்கும். இப்படி ஆறாக பாயும் சுழுமுனை நாடி பெயராமல், அதாவது இடையில் பலம் இழந்து போகாமல் ஓடிக்கொண்டே இருக்கும் என்று உணர்ந்து சுவாமிகள் இதை பெருங்கருணை பேராரே என்கிறார். இனி ஆரா அமுது என்கிறார். தன் இறை அனுபவத்தின் இனிமையை நிறைய இடங்களில் இதற்கு முந்தைய பதிவுகளிலும் சுவாமிகள் சொல்லி இருக்கிறார். அதை மீண்டும் நமக்கு உணர்த்துகிறார். நாம் தினமும் உண்ணும் உணவுகளும் இனிப்பான பலகாரங்களும் என்றும் ஒரே மாதிரி இருந்தால் சலிப்பு தட்டிவிடுகிறது, தெவிட்டி விடுகிறது. இது உலகப் பொருட்களால் வரும் குறையாகும். ஆனால் இறை அனுபவம் தெவிட்டாத அமுதம், எத்தனை உண்டாலும் குறையாத அமுதம்.
உயர்வு தாழ்வு இல்லாமல் யார் வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம். குற்றமே இல்லாத தூய்மையான அமுதம் இந்த இறை அனுபவம். இதையே சுவாமிகள் ஆறா அமுது என்கிறார். அளவு இலா பெம்மானே. அளவு இலா, பலரும் அனுபவித்தாலும் குறையாமல் இருப்பதால் அளவு இல்லாதது என்கிறார் சுவாமிகள். பல கோடி வயதுள்ள சூரியன் போலும் தேய்கிறது என்று அறிவியல் கூறுகிறது. ஆனால் இயற்கையாக இயங்கும் இறைவனின் இயல்பும் தன்மையும் ஞானமும் இவை அளக்க முடியாதவை. அதனால் அளவு இலா பெம்மானே என்கிறார். பெம்மானே என்று பெருமைக்குரிய தலைவனே, பெருமானே என்று இப்படி சொல்வதற்காக பெம்மானே என்கிறார். பெருமானே, அளவில்லாதவனே, ஆறா அமுதமே, உன் கருணை என்னும் பெரிய ஆறு ஜீவ நதியாக வற்றாது என்னுள் ஓடுவதால் அதனால் ஏற்பட்ட சிவஞான அனுபவம் பெயராமல் எனக்குள்ளேயே நிறைந்து நிற்கிறது என்று சுவாமிகள் தனக்கு உள்ளேயே நிகழும் உணர்வு பெருக்கை இந்த 2 அடிகளிலும் விவரித்து கூறியிருக்கிறார். இனி வரும் அடிகளை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஓம் நமசிவாய நம. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.